இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஆனால் எல்லாரும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப புத்தி கூர்மை வாய்ந்தவங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க. ஒருத்தர்கிட்ட டக்குன்னு போய் ஒட்டிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆகணும். அவங்களே பல கோணத்தில் ஆராய்வாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, சுறுசுறுப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நெருங்கி பழகுவாங்க. நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது கூட அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உறவுகள் ரொம்ப அதிகம் நெருங்கி பழகுவாங்க. நெருங்கி பழகி அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் இவங்களால் ரொம்ப நாள் உறவுங்கிட்ட அதிக நட்பாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், ஒரு மாற்றம் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கே அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி அலுவலகத்தில் கூட மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். ஏன்னா முன்னாடி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலையை முன்னாடி நாளே செய்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு, பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட ஏதாவது ஒரு மேல் பொசிஷன், மேல் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இந்த ஏலச்சீட்டு எடுக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவுமே அமாவாசை தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். வியூகம்தான். இந்த வியாபாரத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யூகிச்சு வச்சுருப்பீங்க. அதில் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சந்திர பகவான் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கிறார். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு, அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு மகப்பேறு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் அமையும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கூடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கவங்க, வரன் தேடிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு சுபகாரியம் வீட்டில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அமோகமான வெற்றி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். தள்ளி போன திருமணம்லாம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் செல்றீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். நம்பிக்கையோட ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். விரோதிகளை வீழ்ந்து போவாங்க. அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இவங்களா இந்த அளவுக்கு முன்னேறி வராங்க, இவங்களா இந்த அளவுக்கு திறமைசாலியாக செயல்படுறாங்க, இவங்களா இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய செயல், உங்களுடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கும்.
வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் இருக்கும். வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன நுணுக்கங்களை தான் பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடல் பாடல் என ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது கேளிக்கை நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்வீங்க. அதில் மனம் விட்டு பேசுவீங்க. அதில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்களால் பண செலவு கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரகத்தில் இருக்கிறார். அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் போராடி சின்ன தடையை தாண்டி அப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையணும். இன்னொரு கோணத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி 8ல் இருப்பது நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் ரொம்ப பலம் பெற்று இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். பழைய வாகனம் இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்தில் விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுபகாரியம் வீட்டில் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்திலேயே அமையும். 11ல் கேது இருக்கிறதுனால வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக நிறைவேற்றாமல் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம், உடல் ரீதியாக, அதாவது குறிப்பாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக அமைந்துடும். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். தம்பதிகளுக்குள்ள கூட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த வாரத்தில் காணப்படும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் முக்கிய பொறுப்புகளை இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும். இதனால் வரை இந்த போராட்ட நிலை மாறும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒவ்வொன்றிலுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க. ஏன்னா வருகின்ற நாட்களில் சனி பகவான் சுகஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால ராசியை பார்க்கறது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடித்தரும். சின்ன சின்ன சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் இதனால் வரையிலும் கொடுத்துருப்பார். அதனால் இனி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரியான திட்டமிடுதல் மட்டும் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. நீண்ட நாளாக வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகமும் இருக்குது. வெளியூர் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு யோகம் இருக்குது வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம். ஏன்னா மார்ச் 30 புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செயலில் ஒரு தெளிவு இருக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன குழப்பம், பதட்டம், பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் மார்ச் 30ஆம் தேதி சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். தொடர் முயற்சி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுபகாரியம் வருகின்ற நாட்களில் நடைபெறும். வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை சரியாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், போட்டி பந்தயம் இதெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. மூத்தவர்கள், அதாவது உங்களுடைய அக்கா அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க.